ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் 2வது நாளாக வெண்டஞ்செடி காடு களை வெட்டுற வேலைங்க. நேற்று வந்து கொஞ்ச நேரம் வெட்டினேன். அதுங்காட்டி கள்ளச்செடி காடு களை வெட்டுற வேலை மற்ற வேலைலாம் இருந்துச்சுங்க. அதை பார்த்துக்கிட்டு களை வெட்ட வர முடியல. இன்றைக்கி தாங்க களை வெட்டுறேன். இன்றைக்கி 2வது நாளாக வெட்டுறோம். இன்னும் ஒரு 3 நாளில் வெட்டிடுவோங்க. பெரிய வெயிலாக இருக்குது, வெட்டிகிட்டு இருக்கேங்க. வெண்டஞ்செடி வந்து இப்போ 2 இலையாக இருக்குது. இப்போ வந்து வேப்ப முன்னாக்கு வைக்க முடியாது. இப்போ ஒரு களை வெட்டிட்டு 2வது களைக்கு தாங்க வேப்ப முன்னாக்கு வைக்கணும். இன்னும் 10 நாள்லேயே தான் காட்டில் பில்லு வந்துடும். 10வது நாள் நம்ம வந்து புண்ணாக்கு வச்சுக்கலாம். 22ஆம் நாள் காய் எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து வேப்ப முன்னாக்கு நம்ம வந்து வேப்ப முன்னாக்கையும் கடல புண்ணாக்கையும் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா மருந்து உரம் எதுவுமே நம்ம தேவையில்ல. மருந்து உரத்தை விட இந்த வேப்ப முன்னாக்கு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா வருதுங்க. அதோட கசப்புத்தன்மை வந்து புழு பூச்சி எதுவுமே வைக்கிறதில்ல. வெண்டங்காய்லாம் நாங்கள் ஒரே ஒரு டைம் வேப்ப முன்னாக்கு வச்சுட்டு களை வெட்டி விட்டுட்டோம்னா அது அறுவடை வரைக்குமே அந்த வெண்டங்காய் கோணக்காய் புழுக்காய் எதுவுமே வரதில்ல. அவ்வளோ அற்புதமாக வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே வெண்டங்காய், புளிச்சக்கீரை, சிறுக்கீரை எல்லாமே விசிறி இருக்குங்க உழவர் சந்தைக்காக. ஓகேங்க, பாய். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.